ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் பக்கோடா செய்ய போகிறோம். இது வந்து மீடியம் சைஸான காலிஃப்ளவர். நான் வந்து இதை நல்லா வாஷ் பண்ணி ஹாட் வாட்டரில் 2 மினிட்ஸ் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? ஸோ இப்போ நான் வந்து அதே பாத்திரத்தில் 1/2 கப் போல் பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன், சேர்த்துடலாம். ஸோ நம்ம வந்து பச்சரிசி சேர்த்தோம்ல, அதே கப்பு மெஷர்மெண்ட்டில் 1/2 கப் போல் கடல மாவு சேர்த்துக்கிறேன். இது வந்து நான் பார்த்தீங்கன்னா அதே ஈக்குவலாக எடுத்திருக்கேன். இல்லை உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் ஒரு 2-3 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவே நீங்கள் சேர்த்தினா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். மசாலா வந்து பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் வந்து 65 மசாலா போட்டிருக்கேன். எல்லாமே இதில் சேர்த்துடலாம். இப்போ 3/4 டீஸ்பூன் வந்து நான் சால்ட் சேர்த்துடுறேன். இப்போ வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு போகிறேன். இதுதான் வந்து மெயினு, ஓகேவா? எப்போவுமே நம்ம வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றோம். ஸோ வீட்டில் செய்யும் போது எப்போயாச்சும் நமக்கு எப்போவுமே நாங்கள் சொதப்போம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி கன்ஃபார்மாக சொதப்பாது, உங்களுக்கு கடை டேஸ்ட்டு மாதிரியே தரும். இப்போ நம்ம இதில் வந்து காலிஃப்ளவர் சேர்த்துடலாம். மசாலா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதில் நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துடலாம். இப்போ வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா. இப்போவும் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றலை. ஸோ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் வந்து காலிஃப்ளவரில் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால நான் அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண அப்போ தான் நம்ம வந்து தண்ணி சேர்க்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அப்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரை ஃபீலாகவே இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறேன். இங்கே பாருங்கள், 1/2 கிளாஸில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் இருக்குது. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரேடியே தண்ணி ஊற்றி நம்ம பிசையக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணோம். ஏன்னா ரொம்ப எண்ணெய் இசிக்கும். கொஞ்சம் வந்து நம்ம அந்த காலிஃப்ளவரில் பார்த்திங்கன்னா அந்த மசாலா வந்து நல்லா செட்டாகி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து நல்லா வேகும் போது நல்லாயிருக்கும், மேலேருந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 1/2 கிளாஸ் தான் தண்ணி தேவைப்பட்டது. பட் என்ன அப்படின்னா நான் 1/2 கப் கடல மாவு சேர்த்தேன்னா 1/2 கப் ரைஸ் ஃப்ளவர் சேர்த்துருக்கேன், அரிசி மாவு சேர்த்துருக்கேன். ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 1/2 கப் போடுறதுனால நீங்களும் 1/2 கப் போடணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் காலிஃப்ளவர் எவ்வளோ இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவு சேர்த்துக்கலாம். இல்லை அப்போது உங்களுக்கு வந்து புரியல அப்படின்னா உங்கள் காலிஃப்ளவர் வந்து நல்லா வந்து இப்படி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் நல்லா பொரிச்சு எடுக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை கடாயில் போட்டுடலாம். இப்போ நான் பார்த்துக்கிட்டு ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எல்லா காலிஃப்ளவரும் நான் சேர்த்துடலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிடாம இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஹெல்த்தியாகவும் இருக்கும், நீங்கள் பசங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே செஞ்சு தரலாம். கடாய் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு 2-3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிடலாம். உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் நல்லா வெந்திருக்கு அப்படின்னா நம்ம வந்து இதை எடுத்துடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணினா தீஞ்சிரும் சீக்கிரமாக. இப்போவே ஸ்மெல் செம்மையாக இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பபிள்ஸ்லாம் எல்லாமே கொஞ்சம் அடங்கியிருக்கு. இப்போ நம்ம இது எடுத்துடலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நிறைய பபிள்ஸ்லாம் வரும் போட்ட உடனே. ஸோ அப்போ வந்து நல்லா கொஞ்சம் வெந்த அப்புறம் பார்த்திங்கன்னா பபிள்ஸ்லாம் தானாகவே கொஞ்சம் ஸ்லோ ஆயிரும். அப்போ நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம் இது வெந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இது வந்து பிளேட்டில் போட்டுடலாம்.
நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதாங்க, காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இப்போவே பாருங்கள் பார்க்க அழகாக இருக்குது. இப்போ நம்ம இதை கார்னிஷ் பண்ண மேலே கருவேப்பிலை போட்டுடலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய சமையலில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எப்போவுமே கருவேப்பிலை இருக்கும் தாங்க. ஏன்னா வந்து அது ஒரு ஹெல்த்தியான இதுன்னே சொல்லலாம் ஹேருக்கு. ஸோ எப்போவுமே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கும் வேணும்னா சீக்கிரமாக இன்றைக்கே செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்றேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, கடையில் விற்கிற மாதிரியே இருக்குது. ஆக்சுவலி நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல மறந்துட்டேன், மிளகாத்தூள் வந்து நான் வந்து காஷ்மீர் சில்லி எடுத்திருக்கேன். ஸோ வந்து அந்தளவுக்கு காரமும் இல்லை, ஏன்னா இஞ்சி பூண்டு பேசுனால எல்லாமே ஓகே, பர்ஃபெக்டாக வந்திருக்கு. கலரும் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. கலர் வந்து நான் சேர்த்துக்கல. ஸோ வந்து நான் மோஸ்ட்லி கலர்லாம் சேர்க்க மாட்டேன். ஸோ வந்து சீக்கிரமாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.